வணக்கம். சாவித்திரி வீட்டு சமையலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இப்போ அருமையான சுவையில் முட்டை பொடி மாஸ் கிரேவி எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாங்க. இந்த கிரேவி வந்து இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி, புரோட்டா, புலாவ், பிரியாணி, சாப்பாடு இது எல்லாத்துக்குமே வச்சு சாப்பிட ரொம்ப அருமையாக இருக்குங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். கிரேவிக்கு வெங்காயம் தக்காளி அரைச்சி எடுத்துக்கலாங்க. 2 பெரிய வெங்காயம், இது கூடவே இந்த அளவில் 3 தக்காளி எடுத்துருக்கேங்க. இதையும் நறுக்கி சேர்த்துக்கலாங்க. வெங்காய தக்காளி அரைக்கிறது கூடவே தேவையான அளவுக்கு உப்புங்க. இது கூட இஞ்சி பூண்டு உங்களுக்கு விழுதாக இருந்தால் விழுதாக சேர்த்துக்கலாங்க. இல்லாட்டினா இஞ்சி பூண்டு சின்ன சின்னதாக நறுக்கி கொஞ்சமாக சேர்த்துக்கலாங்க. நான் இன்றைக்கி 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது எடுத்திருக்கேன். இது கூட தேவையான மசாலா பொருள் சேர்த்துக்கலாங்க. 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, 2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் அவங்க காரத்துக்கு தகுந்தளவு சேர்த்துக்கலாங்க. 2 டீஸ்பூன் மல்லித்தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா தூள். இது நல்லா நைஸாக அரைச்சி எடுத்தாச்சுங்க. கிரேவிக்கு தாளித்து விட்டுக்கலாம். முட்டையை பொடி மாசாட்டை செய்துக்கிறதுக்குங்க கொஞ்சமாக எண்ணெய் விட்டுருக்கேன். இப்போ 6 முட்டை உடச்சி வச்சுருக்கேங்க. இதை சேர்த்துக்கலாம். நல்லா வெந்து வரட்டும். இது கூடவே சிறிதளவு மிளகாய் பொடி, கரம் மசாலா தூள் நல்லா ஒன்று சேர வர மாதிரி இந்த மாதிரி தூவி விட்டுக்கலாங்க. இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு நல்லா ஒன்று சேர கலந்து பொடி மாஸ் மாதிரி பொடிச்சு எடுத்துக்கலாம். கொஞ்சம் பெரிய பீஸாக வர மாதிரி நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. பொடி மாஸ்க்கு ரொம்ப பொடியாக நறுக்க வேண்டாம். இந்த மாதிரி வெந்து வரும்போது கொஞ்சம் சின்ன சின்ன பீஸாக நம்ம பரட்டி விட்டு வேக வச்சு எடுத்துக்கும் போது உங்களுக்கு நல்லாயிருக்கும். இது நல்லா வெந்து வந்துருச்சுங்க. தனியாக எடுத்து வச்சுக்கலாம். பாருங்க, கொஞ்சம் பெரிய பெரிய முட்டையாக நான் பொடிச்சு எடுத்துருக்கேங்க வெந்ததை. இந்த மாதிரி எடுத்துக்கிட்டால் உங்களுக்கு கிரேவி கூட சேர்க்கும்போது நல்லாயிருக்கும். இப்போ கிரேவிக்கு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கிறேங்க. இப்போ எண்ணெய் சூடாகட்டும். இப்போ எண்ணெய் சூடாயிடுச்சுங்க. தாளிக்க சிறுதுண்டு பிரியாணி இலை, 4-5 கிராம்பு சின்ன சைஸில் எடுத்துருக்கேங்க. 2 சின்ன சைஸில் பட்டை எடுத்திருக்கேன். சிறிதளவு கல்பாசி, 1 டீஸ்பூன் சோம்பு. நல்லா பொரிஞ்சு வரட்டுங்க. மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் 1 பொடியாக நறுக்கி வச்சுருக்கேங்க. இது சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். சிறிதளவு கருவேப்பிலை, பறைச்சி விழுது சேர்த்து நல்லா பச்சை வடை போகிற அளவுக்கு வதக்கி விட்டுக்கலாங்க. நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வரட்டுங்க. டேஸ்ட்டு பார்த்துட்டு உப்பு பத்தலைன்னா தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாங்க. நான் அரைக்கும் போதே உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்துட்டேன். வதங்கும் போது தெரிச்சிச்சின்னா இந்த மாதிரி மூடி போட்டு மீடியம் ஃப்ளேம் வச்சு வதக்கி விட்டுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு 5-6 நிமிஷத்தில் நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுங்க. இப்போ நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. நல்லா பச்சை வாடையெல்லாம் போயிடுச்சுங்க. இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வந்தால் தான் உங்களுக்கு கிரேவி டேஸ்ட்டாக இருக்கும். இது கூட தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாங்க. நான் கிரேவி டைப்பில் செய்கிறனாலிங்க ஒரு 200-300 ml தண்ணி சேர்த்துக்கிட்டால் போதும். இப்போ தண்ணி விட்டு நல்லா ஒரு 5 நிமிஷம் கொதிக்க வச்சாச்சுங்க. இப்போ பொடி மாஸ் செய்ததை சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷம் கொதிக்க வச்சுக்கலாங்க. இந்த மாதிரி கொஞ்சம் பெரிய பெரிய பீஸாக நம்ம போட்டுக்கும் போது நல்லாயிருக்கும் எடுத்து சாப்பிடும்போது. இப்போ முட்டை பொடி மாசை போட்டுங்க. ஒரு 5 நிமிஷம் கொதிக்க வச்சாச்சு. இது கூட கடைசியாக கொஞ்சம் பொடியாக நறுக்குனா மல்லித்தலை சேர்த்துட்டு இறக்கி வச்சுக்கலாங்க. விருப்பப்பட்டால் கடைசியாக கொஞ்சம் காய்ந்த வெந்தயக்கீரையும் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம், நல்லாயிருக்கும். இப்போ அருமையான சுவையில் முட்டை பொடி மாஸ் கிரேவி செய்துட்டேங்க. இதே முறையில் செய்து பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.